இந்த ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் அலார்ம் சிஸ்டம் அண்ட் தெஃப்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். இதில் வந்துட்டு போத் ஃபயர் அலார்மும் இருக்குது, தெஃப்ட் செக்யூரிட்டியும் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த பம்ப்பு வந்துட்டு ஆன் ஆயிரும். அதே மாதிரி ஒருவேளை வீட்டில் வந்துட்டு தெஃப்ட் ஏதாவது நடக்குது, யாராவது ஸ்டீல் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இந்த பஸர் வந்துட்டு ஆன் ஆகும். இதை வந்து எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹோம் ஆட்டோமேஷன், ஹோம் செக்யூரிட்டிக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம இப்போ வீட்டில் இல்லாத நேரத்தில் திடீர்னு வந்து வீட்டில் வந்துட்டு ஃபயர் வந்துடுது, இல்லை யாராவது ஸ்டெப்ஸ் நடக்குது அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளுக்கு இந்த வாட்டர் பம்ப் மூலமாக வந்துட்டு ஃபயரை வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடும், அணைச்சிடும். அதே மாதிரி வீட்டில் யாராவது வந்துட்டு திருட வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பஸர் மூலமாக வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் வந்துட்டு அதை வந்து இண்டிகேட் பண்ணும். இதை தவிர நம்ம வந்துட்டு வெளியூரில் ஏதாவது இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ளூடூத் வழியாக அதை வந்துட்டு இண்டிகேட்டும் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்துட்டு இந்த தெஃப்ட் கண்டிஷன் பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு ஃபயர் இண்டிகேஷன் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இங்கே ஃபயர் கண்டிஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஃபயர் டிடெக்டட் அப்படிங்கிறது வருது. இப்போ தெஃப்ட் எதுவும் நடக்கலை, ஸோ நோ தெஃப்ட் அப்படிங்கிற கண்டிஷனும் வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு வாட்டர் பம்ப் வந்து ஆன் ஆகி வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறது இருக்குது. இப்போ நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிறது வந்துட்டு நின்றும். இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன் திருப்பி வந்துட்டு நோ ஃபயர் நோ தெஃப்ட் அப்படிங்கிறதுக்கே போகும்.